மனசுல நீங்காம இருக்கிற பாட்டி சொன்ன கதைகள், நம்ம மனசுக்கு பிடிச்ச காதல் கதைகள், நொடிக்கு நொடி திருப்பங்கள் தர கிரைம் ஸ்டோரிஸ், நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட மனசுல பதிய வேண்டிய மாரல் ஸ்டோரிஸ். இப்படி பல எமோஷன்ஸும் சந்தோஷமும் மனசுக்கு பிடிச்ச கதைகள் நம்ம மொழியில ஏராளமா இருக்கு. குக்கு எஃப்எம் ஆப், இதுல லவ், கிரைம் ஹிஸ்டரின்னு 15+ ஜானர்ஸ்ல நம்ம கேட்காம போன மனசுக்கு பிடிச்ச 10,000+ கதைகள் தமிழ்லயே இருக்கு. டவுன்லோட் தி ஆப் now. வணக்கம் மக்களே. வணக்கம் 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 வணக்கம். ஆமா, எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, உங்களோட வளகாப்பு பார்த்துட்டோம், வளகாப்பு கிஃப்ட்டை அன்ராப் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க கல்யாண கிஃப்ட் தான் அன்ராப் பண்ண முடியல, இதையாவது நாங்க அன்ராப் பண்றோம். கல்யாண கிஃப்ட்ல பாதி வந்து நாங்க பீனூட்ஸ்ல காட்டிட்டோம். இப்போ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக இதில் என்னன்னா, சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு 2-3 நாளில் யூஸ் பண்ணிட்டோம். ஆமாம், யூஸ் பண்ணி நட்ஸ் நிறைய பேர் என்ன தெரியுமா கொடுத்தாங்க, நட்ஸ் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டேன். ஃப்ரூட்ஸ், சாரி கொடுத்தாங்க. சாரி எல்லாமே எனக்கு வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன். ஆமாம், ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாமே கெட்டு போயிட ஊரில், அதனால் உடனே அதெல்லாம் பயன்படுத்தி விட்டோம். ஓகே, ஆரம்பமா? எஸ், ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து பாண்டியராஜன் சார் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். எப்பயுமே பாண்டியராஜன் சார் வந்து எந்த ஃபங்க்ஷனாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு வருவார். அண்ட் நம்ம வீட்டோட பெரிய பெரிய வெல்விஷர். அண்ட் அவர் வீட்டு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருப்போம். அண்ட் அப்பா வந்து அவர் வந்து எனக்கு 3 பையன் இல்லைப்பா 4 பையன், மூத்த பையன் சங்கர் அப்படின்னுவார். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அங்கிள் கிஃப்ட்டை தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக. ஓகே, மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மேடையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது சூப்பராக பண்ணுன்னு சொல்லி அப்போயே ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணார். ஆமாம், அந்த வாட்ச் டாடி இன்னும் வச்சிருக்காரு. அன்னைக்கு தொடர்ந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. வெள்ளி கிண்ணம், ஒரு அழகான வெள்ளி கிண்ணம் பாப்பாக்கு. பாப்பா சாப்பிட்றதுக்கு. பாப்பா பிறந்தோடனே வெளியில தானே எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஸோ அழகான வெள்ளி கிண்ணம். ஆஹா, கியூட்டா இருக்கு. அருமை அருமை, வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அங்கிள். ரொம்ப சந்தோஷம் மாமா. ஆமாம், நீங்கள் வந்ததும் ரொம்ப சந்தோஷம். ஃபேமிலியோட வந்துடுவார் அங்கிள். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஆன்ட்டியை கூட்டிகிட்டு அண்ணாங்களை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அது மனதார வாழ்த்து தெரிவிப்பார். அதே மாதிரி வந்து எனக்கு தனியாக ஒரு சேர் கொடுங்க, அப்பலாம் தள்ளுங்கப்பா நான் இங்கே உட்காந்துக்கிறேன்ப்பா, வந்துக்கிறேன்ப்பா அப்படின்வாரு. ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். அடுத்து வந்து blessings from Mr. and Mrs. Karnas. எஸ், கிரேஸ் ஆண்டி. அவங்களும் வந்து நம்ம ஃபேமிலியோட ஒரு ஒன்றிணைந்த நபர். ஸோ செம்ம ஜாலி, நம்ம வைப் ஆண்டி வந்து. அதே மாதிரி ஆண்டி எப்பயுமே ஃபோன் பண்ணுவாங்க, டே நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு போறியா? நான் போகிறேன் ஆண்டி. என்ன நான் போகிறேன்னா அவங்க நான் கண்ணு முன்னாடி என் கூட வந்துடுவாங்க. வெயிட் பண்ணக்கூடிய ஆள் அவங்க. ஆஹா, அருமையான ஒரு புத்தா. எஸ், இது வந்து நம்ம அழகா ஆஃபீஸ்ல வைக்கலாம். ஆஃபீஸ்ல வச்சு கேண்டில் வைக்கலாம். சென்டட் கேண்டில் வச்சோம்னா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, நல்லா குனிஞ்சு வைக்க முடியாது, நீங்க அப்படியே வைங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து ஸ்பெஷல் பர்சன் கொடுத்த கிஃப்ட். இது வந்து மாமா வந்து எனக்கு வளகாப்புல வந்து பிரேஸ்லெட் கிஃப்ட் பண்ணாரு. ஸோ எல்லாரும் நான் வளையல் போடுறாங்க, என் பொண்டாட்டிக்கு நான் கோல்டில் பிரேஸ்லெட் போடுறேன். அந்த பாக்ஸை பாருங்க, நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அந்த பிரேஸ்லெட் வந்து இதோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, உள்ள கைக்குள்ள இருக்கு. கைக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன். ஆமா, டெலிவரி டைம்ல கூட அவுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால கண்டிப்பா அவுத்து தான் உனக்கு அதெல்லாம் அவுத்து, இந்த தோடு எல்லாம் அவுத்து எல்லாத்தையும் உனக்கு வந்து ஒரு ரெட்டை சடை போட்டு. ஸோ அதனால மாமா கொடுத்த பாக்ஸை பத்திரமா வச்சிருக்கேன். அடுத்ததா ஒரு குட் செஃபு, டாக்டர் செஃப் வினோத் ஃபேமிலி. செஃப் வந்து அவரும் வந்து என்ன சொல்கிறது, ஆள் பார்க்க குட்டியாக இருப்பார், ஆனால் செம்ம ஆர்கனைஸ் பண்ணுவார். நம்ம ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க செஃப்புவை. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா, அக்கா, எங்கள் அம்மா எங்கிட்ட ஓடுறாங்களோ இல்லையோ, செஃப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்டாவது ஒரு பக்கம் தெரிவார். அவரை பார்க்கும்போது நமக்கே என்ன ஆகும்னா, சார் மனுஷன் எப்படி நமக்காக உழைக்கிறார் பாரு. அழகான ஜோடி வெள்ளி விளக்கு, 2 வெள்ளி விளக்குகள் க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ செஃப், பியூட்டிஃபுல் செஃப். வெயிட்டான கிஃப்ட்லாம் இந்த பக்கம் வந்து ஷோகேஸ் பீஸ்லாம் பிரிச்சு வச்சு. அடுத்ததாக இது யாரு கொடுத்தாங்க? இது பேர் தான் வைக்கல. கோமாதா காமதேனு. இல்ல மாமா, ஆமா கீழே காமதேனு 2 பேருமே இருக்காங்க. இதோ இங்க பாருங்க, மீண்டும் வெள்ளியில் அருமையான அண்ட் குழந்தை. ஸோ 2 பேருமே ஒரு அருமையான கிஃப்ட். இன்னொரு பேர் எழுதாத கிஃப்ட் பார்க்கலாம் யாருன்னு. இது இந்த கிஃப்ட் ஐயோ யாரோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கொடுத்தது இது கொடுத்தது ஞாபகம் இருக்கா? யாரு மாமா? கலர் வந்து போட்டோல பார்த்தா தெரிஞ்சிடும், மேபி போட்டோகிராஃபர்ஸ் போட்டோல பார்த்தா. இந்த கலர் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. எஸ், ஆமா, பிரெக்னன்சி கிட் இல்ல, பேபி கிட். பேபி லோஷன் அது எடுங்க. நேச்சுரல் ஸ்ட்ரெச் மார்க் பண்டல். அதாவது எனக்கு தான், உனக்கு தான். ஸோ இது எனக்கு ரெண்டுமே போஸ்ட் ப்ரெக்னன்சி கேரில் இது ரொம்ப அவசியம். இது ரெண்டும் ப்ரீலேருந்தே உனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 7th மந்த்லேருந்தே லோஷன்ஸ் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இட்ஸ் ஃப்ரம் த மாம் அண்ட் கோ. வெரி வெரி யூஸ்ஃபுல் கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் வந்து இதுவும் யாருன்னு தெரியல,
பட் ஆனால் வந்து ஒரு ஃபுல் பாப்பாக்கான பேபி கேர் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிராண்ட் இருக்கும்ல மாமா, ஆமாம், இது ஜான்சன் அண்ட் ஜான்சனில் பெரிய டப்பா வரும், யாருக்கு வளகாப்பு குழந்தை பிறந்தாலும் அதான் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சிக்கு அப்படின்ற பிராண்ட்லேருந்து கிஃப்ட் பேக் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாப்பாக்கு யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து திஸ் இஸ் ஃப்ரம் புலி அண்ணா. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம கணக்கானும் காலங்களில் புலி ராகவேந்திரன் ஒரு அண்ணா இருப்பாங்க. ஸோ அண்ணாக்கு வந்து அன்றைக்கி வர முடியாத சுச்சுவேஷன், பட் இருந்தாலும் நான் கூப்பிட்டேன்றதுக்காக அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து என்னை விஷ் பண்ணி ப்ளஸ் பண்ணிட்டு போனீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எல்லா கிஃப்ட்டோட இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளவுஸ் பெட், கண்ணாடி, வளையல். திஸ் இஸ் லைக் ரொம்ப ட்ரெடிஷ்னல் இல்லை மாமா, ரியல் வளகாப்பு கிஃப்ட். இதுதான் ரியல் வளகாப்பு கிஃப்ட். இது யார் கிஃப்ட்? இது நேம் இல்லை இதுலையும். ஆஹா, இது பேபி கிட். பேபி கிட். ட்ரெஸ் எல்லாம் கியூட். நான் இந்த கிட் ஆக்சுவலி வந்து முந்தா நேற்று பாப்பாவுக்கு பர்ச்சேஸ் பண்ண போனேன். ஓகேங்களா, நிறைய பேர் சொன்னீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு. பட் ஆனால் என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் பேக்குக்காக நான் வந்து திங்ஸ் கொஞ்சம் வாங்குறதுக்கு போனேன். ஏன்னா இப்போவே நம்ம வாங்கினாதான் அதை வாஷ் பண்ணி கரெக்டாக பாப்பாக்கு செட் பண்ண முடியும்னாலும் நான் போயிருந்தேன்னா, இப்போ இந்த கிஃப்ட் பேக் எனக்கு ரொம்ப பிரச்சனை. ஆமாம் சார், மாமா எனக்கு இது வாங்கித்தாங்க அப்படின்னேன். சரி நம்ம இப்போ இது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இது வந்து 9th month டைமில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. பார்த்தா எனக்கு கிஃப்டாகவே வந்துச்சு. ஸோ பியூட்டிஃபுல் கிஃப்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பு, பேண்ட்டு, கட் பனியன், முட்டா பனியன், டயப்பர் கவரு, பிப்புனா தெரியுமா, சாப்பிடும் போது பாப்பாக்கு ஒழுகக்கூடாதுன்னு இப்படி கழுத்தில் கட்டுவாங்கல்ல அது. அப்புறம் கேப்பு, மிட்டன்ஸ்னா என்ன தெரியுமா மாமா? ஆமா, கை கிளவுஸ். மிட்டன்ஸ்னா கை கிளவுஸ், பூட்டிஸ்னா கால் கிளவுஸ். 2 பீஸ் வாஷ் கிளாத்ஸ். இது எல்லாமே அடங்கிய ஒரு அருமையான கிஃப்ட். Thank you so much. ஆனா யார் கொடுத்தீங்கன்னு தெரியல, நான் போட்டோல பார்த்து கண்டுபிடிக்கிறோம். தென் இது வந்து ஃப்ரம் சுரேஷ், நம்மளுடைய டிரைவர் அங்கிள் அண்ட் ஃபேமிலி. ஆமா, மஞ்சு ஆண்டி வந்திருந்தாங்க, அங்கிள் வரல அன்னைக்கு. இது வந்து ஒரு குட்டி குழந்தைகளுக்கான ஒரு தரமான ஐட்டம் என்று நினைக்கிறேன். இது குட்டி குழந்தைகள், எனக்கு பெரிய குழந்தைக்கான ஒரு ஐட்டம். எனக்கு வந்து ஒரு லாங் பெண்டன்ட் செயின் கொடுத்துருக்காங்க. அருமை அருமை. தேங்க்யூ சுரேஷ் அங்கிள், மஞ்சு ஆண்டி. அடுத்ததாக V4 மீடியா. இது யாருன்னா நம்மளுடைய ரியாஸ் பிஆர்ஓ, ரியாஸ் அங்கிள் பிஆர்ஓ. ஸோ ரியாஸ் அங்கிளும் வந்திருந்தாங்க, பரஸ் அக்காவும் வந்திருந்தாங்க, அவங்க பொண்ணும் வந்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம இண்டஸ்ட்ரியில் 4 பிஆர்ஓஸ் தான் மெயினாக இருப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பிஆர்ஓ வந்து ரியாஸ் அங்கிள். ஐ திங்க் சாரி கரெக்டா? அருமையான ஒரு கேரளா சாரி. ஆமா, இதுதான் மாமா இது கடையில் பார்த்தேன்னா செம்மையா இருந்துச்சு. இந்த சாரி எக்ஸாக்ட் சாரி நான் பார்த்தேன். நீ ஆசைப்படுறதெல்லாம் உனக்கு கிடைச்சது. எக்ஸாக்ட் சாரி வந்து நான் பார்த்துட்டு மாமா எனக்கு இந்த சாரி வேணும், ஆனால் இது வந்து முண்டு செட்டாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். நான் அது வரைக்கும் முண்டு கட்டினதே இல்லை கேரளா. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு நைஸ் கலர். ஒரு 10 சேலை கிட்ட வந்து எடுத்து கொடுத்துட்டா, ஸ்டிச் பண்ணுறது கொடுத்துட்டா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 அக்கேஷன் ஒரு முக்கியமான விஷயங்கள் வருது, அதுக்காக எடுத்து கொடுத்தா. பட் ஆனால் அதில் இதை எப்படியும் மிஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதை மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பிரிக்கல. ஆமாம், இதுவும் புலி அண்ணாவோட கிஃப்ட் தான், ஐடெக்ஸ் எல்லாமே. சூப்பர். ஓகே. அண்ட் அது இருக்கிறியா? நான் வந்து இது வந்து சாந்தி ஆண்டி, நாஞ்சல் அண்ணாவோட மாமியார் கிஃப்ட் கொடுத்தாங்க. சாந்தி அம்மா. ஆமாம், சாந்தி ஆண்டியோட கிஃப்ட் இது. ஆமாம், ஓப்பன் பண்ணுங்க. ராஜல் அண்ணா வந்து ரொம்ப அழகாக தட்டு எடுத்துட்டு வந்தாங்க. ராஜல் அண்ணாவும் சௌமியா சிஸ்டரும் சேர்ந்து. சௌமியாக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெனக்கெட்டு ஒரு அவங்களும் உங்களை மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இப்போ ஃபேமிலி ஆயிருக்காங்க. ஆமாம். ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, சௌமியா சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான புடவை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆமாம், அது ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன் நான். அது வந்து கட்டும் போது நான் சொல்கிறேன், அது வந்து ஒரு அழகான ட்ரெடிஷ்னல் கலர். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி குட். அருமையான ஒரு வெண்ணெய் தின்னும் கிருஷ்ணர். அதே மாதிரி எல்லா வளகாப்பு கிஃப்ட்னாலும் இந்த கிருஷ்ணர் நிறைய வருவார் தெரியுமா மாமா? குழந்தை கிருஷ்ணர், கல்யாணத்துலேயும் கிருஷ்ணர் ராதை வருவாங்க. குழந்தைனா குழந்தை கிருஷ்ணர் வருவாங்க, க்யூட்டாக இருக்காங்க. அவங்கள அப்படியே கீழே வைங்க. ஆமாம். ஸோ பெரிய வாழ்த்துக்கள். இப்போ மரியாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ப்ரெக்னன்சியாக இருக்குது. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆமாம், ஏன்னா தங்கச்சி இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு ஒரு அன்பான தருணமாக இருக்குது. ஸோ திஸ் ரவிக்குமார். இதில் ஒரு பாப்பாக்கான அழகான பாலாடை சங்கு. இதுனா பாலாடையா? ஆமாம், பாலாடை. ஆமாம், சங்கு கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குது, அழகான கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச். அழகாக இருக்குது பாலாடை. பட்டாபி ராமன், நான் ராமன் அங்கிள், நம்மளுடைய அப்பாவோட ஆடிட்டர் இவர். ஸோ அவர் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் பவுல். எஸ், அழகான பவுல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆமாம்மா, இது இல்லை. ஆமாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. நல்ல ஒரு ரவுண்டாக உருண்டையாக அருமையாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு குழம்புலாம் ஊற்றி வச்சுக்கலாம்.
இவங்க யாருன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த அவங்களும் ஃபேமஸ் யூடியூபர் தான். இன்னைக்கு என்ன சமயம் சொல்லிட்டு ராம் சுனிதான் இருக்காங்க தெரியுங்களா? ஸோ அவங்க வந்து நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. மெயினாக நான் அவங்க சேனல் எதுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னா குக்கிங் சூப்பராக இருக்கும் அவங்களது. ஸோ அதனாலே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் அப்படியே அவங்களோட க்ரோத் எல்லாம் பார்க்கும்போது கனெக்டட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அப்படிதான் வந்து சுனிதா அக்காவும் ராமண்ணாவும் எனக்கு தெரியும். அவங்க சூப்பராக இருக்காங்க. லவ் யூ குட்டி அப்படின்னு. ஆமாம், அவங்க வந்து கல்யாணத்துக்கும் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன், ரிசப்ஷனுக்கும் வந்திருந்தாங்க. ஓ பேபி கிட். ஆஹா, குழந்தை விளையாட்டு சாமா. இன்னொரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க அவங்க. அதோ இங்க இருக்கு பாருங்க, இன்னொரு கிஃப்ட் எடுங்க. குழந்தை அழுகாம இருக்க கிளுகிழப்பு. நைஸ், தேங்க்யூ ராமண்ணா சுனிதா அக்கா, கியூட்டா இருக்கு. From Ram and Sunita, love you da. Cannot wait to see the little Lil one. Yes, நாங்களும் ரொம்ப ஈகரா இருக்கோம். என்ன இது Dress? மாமா பேபி ரேப்ஸ் பாப்பாக்கு வந்து ரேப் பண்ணுவாங்கல்ல, ஆமா அது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராமண்ணா சுனிதா அக்கா. கண்டிப்பாக நான் இதை யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக பயன்படுத்தும் போது நீங்களே பார்ப்பீர்கள். அது அது யார் மாமா? இது பேர் இல்லாதது. இப்போ கண்டிப்பாக ஐ திங்க் வந்து சாரின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சாரிலாம் இல்லை, புக்ஸ்ன்னு நினைக்கிறேன். புக்ஸா? ஃபெரோரோ மை ஃபேவரட். ஃபெரோரோ அங்க உனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கொடுத்திருக்காங்க. தெரியல மேபி நம்ம சேனல் நிறைய ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபெரோரோ 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 பாப்பாவுக்கு நட்ஸ் கூட நான் பார்க்க மாட்டேங்கிறேன் பாருங்களேன். ஃபெரோரோ பார்த்தேன்னா கண்ணு அங்கேயே போயிடுது. ஃபெரோரோ பாப்பாவுக்கு நட்ஸ் எனக்கு. ஃபெரோரோ ஃபெரோரோ வாவ், ஆகா நிறைய இருக்கான். ஃபெரோரோ ஃபெரோரோ தான்ப்பா. இரு மாமா, 2 வாயில போட்டுக்கிறேன். சாப்பிட்டுட்டே இரு, அதுக்குள்ள அடுத்தது என்னன்னு பார்க்குறேன். ஆமாம், செம்மையாக இருக்கான் இவன். தேங்க்யூ ஸோ மச். யார் கொடுத்தீங்கன்னு தெரியல. நிர்வாணா டெலிவரிங் ஃபைல்ஸ் இன் இந்தியா. சூப்பரான ஒரு காஃபி மக்கு. என் காஃபி மக் மாற்றணும்னு நினச்சேன். மாம் அண்ட் டாட். இப்போ மாற்றிடுவேன் இந்த காஃபி மக். அடுத்தது தான். ஆமாம், மாம் அண்ட் டாட். எஸ், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து நான் இது ஃபோட்டோ பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மூடுறதுக்கு மூடியும் கொடுத்துருக்காங்க. இல்லை, அது கீழே வைக்கிறதுக்கு மூடுறதுக்கான மூடி இங்கே இருக்குது. ஓ ஓகே, ஓ நைஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட். நான் வந்து கப்பு மாற்றணும்னு நினச்சேன். ஏன்னா அதில் வந்து என்ன போட்டிருந்துச்சு, ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்னு போட்டு வச்சிருப்பேன். இப்போ மாம் அண்ட் டாட் இப்போ வந்து அப்கிரேட் ஆனதுனால மாம் அண்ட் டாட் மாற்ற போகிறோம். வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் கிஃப்ட். ஓகே, அடுத்து வந்து ரோஹிணி அக்கா அண்ட் பாலாஜி அண்ணா. ஸோ ஆர்ஜே ரோஹிணி அக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஒரு லாங் ஃப்ரெண்ட் ரோஹிணி அக்காவும் பாலாஜி அண்ணாவும். இன்ஃபேக்ட் அவங்க குட்டி வளகாப்புலலாம் நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். இப்போ அது வளர்ந்து நம்ம வீட்டுக்கு எங்க வளகாப்புல வந்து அது டான்ஸ் ஆடுச்சு. ஏ நைஸ். குட்டி கிருஷ்ணர். ஆமா, கிருஷ்ணர் தானே அவரு? கிருஷ்ணர் தான். தவழும் கிருஷ்ணர். அந்த குட்டி வந்து இப்போ வளகாப்புல வந்து டான்ஸ் ஆடிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சு வயசு ஆகுது மாமா நம்மளுக்கு. எஸ் ஆ கெட்டிங் அப்படின்னு. அடுத்ததாக ஓகே, இப்போ வந்து இந்த கிஃப்ட் எடுப்போமா? பிரிங்க நான் எடுத்து வைக்கிறேன் யாருன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு சூப்பர். இது உங்கள் பாண்டியம்மா சேனல் மூலமாக எங்களுக்கு உறவாகி இருக்கக்கூடிய பிரதிபா கண்ணன் அவர்கள். பிரதுகன்ஸ் அப்படி சொன்னாங்க. பிரதுகன்ஸ் சொல்லுங்க. ஆமாம், எங்களுக்கு ஒரு நல்ல அக்காவாகவும் ஒரு நல்ல வெல்விஷராகவும். ஆமாம், நிறைய பேர் வந்து யூடியூப்ல கமெண்ட்ல உரிமையாக சண்டை போட்டிங்க எங்ககிட்ட. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்களை ரொம்ப கூப்பிடுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எல்லாமே வந்து மெயில் பண்ண சொன்னோம் உங்களை, அந்த காண்டாக்ட் பண்ண. என்ன விஷயம்னா, நான் நிறையா பேருக்கு பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோலேயே சொல்லியிருப்போம், நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து எனக்கு இது மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில கமெண்ட்லேயே போயிட்டு மெயிலில் வந்து உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சில பேர் கவனிக்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. வாவ், அழகாக பண்ணியிருக்காங்க. லேமினேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஜ் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போதே ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. அதாவது முதல் கவிதை, எங்கள் குழந்தைக்கான முதல் கவிதை, முதல்வனுக்கு முதல் கவிதை. அதாவது முதல்வனுக்கு முதல் கவிதை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. என்ன எழுதிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய சாதனையாளனை கூட அவன் சாதனை படைத்த பின்புதான் அவனை பற்றி உலகம் பேசும். மழலை, உன் முகத்தை உன் தாய் முகரும் முன்னரே முகமறியாதவர்களிடம் முதல் கவிதை பெற்றவனே. உலகின் மிகப்பெரிய அரச குடும்பத்து வாரிசை கூட குழந்தை பிறந்த பின் தான் அவன் முகமறிய உலகம் விரும்பும். ஆனால் தங்கமே, நீ கருவில் இருக்கும் போதே உன் அசைவை அறிய உலகம் விரும்புகிறது. உன் முதல் அசைவு கூட உன் பெற்றோர் மனதில் மட்டுமல்லாமல் பல லட்சம் பேர் மனதில் பதிந்து விட்டது. நீ
பலரது ஆசீர்வாதங்களும் பலரது எதிர்பார்ப்புகளும் உன்னை நோக்கி இருக்க நீ இந்த உலகத்தில் உன் பிஞ்சு பாதங்களை எடுத்து வைக்கப் போகிறாய். அன்று உன் பெற்றோர் மட்டுமின்றி உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து பலர் உனக்காக சந்தோஷப்படுவார்கள். வா கண்ணே, உன் குடும்பத்தார் சாதனையை விட பல மடங்கு சாதனைகள் புரிய இந்த உலகத்திற்கு மிக மகிழ்ச்சியாக வா தங்கமே. உன்னை வாரி அணைக்க பல மேடைகள் காத்திருக்கிறது. வெற்றி வாகைகளை அள்ளி சூட போகும் அரசனே, உன் ஒவ்வொரு வெற்றியையும் காண பெருமைப்பட கரகோஷம் எழுப்ப கடைசி வரியில் என்றும் உன் அத்தையாய் நிற்பேன் நான். பிரதீபா. ரொம்ப எமோஷனலா இருக்கு. இது இந்த பெருமை யாருக்கு கிடைக்கும்? அதாவது இத்தனை ஆண்டுகள் ஆச்சு மாமாவுக்கு ஒரு பாராட்டு, ஒரு அன்பு கிடைக்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு 20 வருஷங்கள் ஆச்சு. எனக்கு ஒரு 30 வருஷம் ஆச்சுன்னா கூட இன்றைக்கி வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே அந்த குழந்தைக்கான ஒரு முதல் கவிதை அப்படின்னு ஒரு அருமையான ஒரு இது கண்டிப்பாக நாங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறோம். ஆமாம், குழந்தை வளர்ந்து வரும்போது அதை இப்போ புரியாது. மேபி அவன் எங்கள் வயசு வரும்போது கண்டிப்பாக அது ரொம்ப புரியும். நான் ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலி கனெக்டாக இருக்கு. எஸ். ஸோ இப்போ அவங்களுடைய கிஃப்ட் நான் பிரிக்க போகிறேன். வால் கிளாக். எஸ், சேம். கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பட் அந்த வால் கிளாக் ரொம்ப ஸ்பெஷல். ஒரு 200 and something வால் கிளாக். ஸோ ஸ்பெஷல். வாவ். ஃபோட்டோவோட. ஆமாம், எங்களோட வெட்டிங் ஃபோட்டோ. வெட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ நாங்கள் எடுத்தோம் 2 பேரும். ஆமாம், நைஸ். அருமையான ஃபோட்டோ. தேங்க்யூ ஸோ மச். கஸ்டமைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட்டு, நாங்கள் மறக்கவே மாட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், இது உள்ள வைங்க. ஷெல்வி. ஆமாம், ஆண்டிட்டு. ஒவ்வொரு நாளும் நாம் வந்து நமது ராசி பலன்களை பார்க்கும்போது இங்கே இருக்குது. ஓ ஆமாம், அவரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டட். ஆமாம், நாங்கள் ஒரு நாள் வந்து ஃப்ளைட்டில் நானும் மாமா போயிட்டு இருக்கும்போது எங்கள் பக்கத்து சீட்டு எனக்கு வாயில் இவ்வளோ தூரம் வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ணே, கடகராசிக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கண்ணே, எப்படின்னே நிலமா இருக்குன்னு கேட்கலான்ட்டே தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவரே இறங்கி வரும்போது எனக்கு என்கிட்ட ஒரு நல்ல பாராட்டினார். அதை மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குடும்ப நண்பராகவே ஆகிட்டார் எங்களுக்கு. ஸோ அன்றைக்கி சடனாக எங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு டிசம்பர் 8 வைக்கிறதா இருந்துச்சு. சரி, நம்ம பிளான் சேஞ்ச் பண்ணால் டிசம்பர் 7 வைக்கலான் இருந்தோம். ஸோ அப்போ அவர்கிட்ட சஜஷன் கேட்டு அவர் கொடுத்த டேட் தான் டிசம்பர் 7. சடனாக நம்ம மாற்றினோம். ஷெல்வி சார் ரொம்ப நன்றி. அன்றைக்கி எங்களுக்காக வந்து நீங்கள் பாராட்டு கொடுத்ததுக்கு. பிளஸ் பண்ணார். ஜிஆர்டி. ஆமாம், இது ஏதோ லைக் வந்து கல் சம்மந்தப்பட்டது. ஏதோ ஒரு நல்ல ஒரு ராசியான ஒரு விஷயம். அப்படி தான் நினைக்கிறேன் நானும். வாவ். என்ன போட்டிருக்கு? ஸ்ரீ கணேஷ நமக. ஓ நைஸ். ரொம்ப அழகாக இருக்குது. பூஜை ரூமில் நம்ம வைக்கிறதுக்கு. பாதம். இது வந்து யந்த்ரா ரிமூவ்ஸ் த அப்டக்கிள்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் அச்சீவ் த டிசைர்ட் இன் லைஃப். மந்த்ரா பியூரிஃபைஸ் த சோல், மைண்ட், பாடி அண்ட் என்வாயன்மெண்ட். ஓ லவ்லி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட். கண்டிப்பாக பூஜை ரூமில் நான் வச்சுறோம். அன்றைக்கி நீங்கள் வந்ததே எனக்கு அவ்வளோ பிளெஸிங்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கிஃப்ட் வந்து கியூட்டாக இருக்குது, மறக்க முடியாத ஒரு கிஃப்டாக இருக்குது. ஆமாம், நன்றி ஐயா. ஸோ எஸ், அடுத்து யார் கிஃப்ட் பிரிக்க போகிறோம்? அது இது ஒரு குட்டியாக இருக்குது, பாடி பிரிக்கலாம். இது யார்? நான் வேறுங்க பேர் படிப்போம். இது யாருன்னா மிஸ்ஸஸ் இந்திரஜா கார்த்திக். இது வந்து நான் வந்து நடுவில் ஃபார்ட்டிடியூட் ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு பிராண்டோட நான் வந்து இது டைப் பண்ணேன் ஒர்க் அவுட்ஸ்க்காக. திருமணத்திற்கு முன்பு உடல் எடையை குறைப்பதற்காக சரியாக ஒரு 6 மாதம் வந்து நம்ம வந்து வெரி குட் டயட் இருந்து ஒரு 15 kgs அந்த மாதிரி குறைச்சோம். குறைச்சா நான் ஒரு 3 கிலோ குறைச்சேன். ஆமாம். அப்போ வந்து என்னோட இன்ஸ்ட்ரக்டர் வந்து டயட்டீஷியன் சொன்னாங்க. அந்த டயட்டீஷியன் அக்கா தான் இவங்க இந்துமதின்னு சொல்லிட்டு. அவங்க அழகாக அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஃபேமிலியோட. டெய்லி எங்களுக்கு வந்து பேசிட்டே இருப்பாங்க. என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு டைமுக்கு டைம் கேட்குறாள் அவங்க தான். நான் மட்டும் தான் டிமி கேட்பேன். அழகான ஒரு ஓம் காரில் அழகாக வச்சுக்கலாம். முருகன் காரில் வச்சுக்கலாம். எங்களுக்கு எப்பவுமே முருகன் வந்துகிட்டே இருப்பார், அதில் டவுட்டே கிடையாது. தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச். வெரி பியூட்டிஃபுல் கிஃப்ட். தேங்க்யூ இந்து அக்கா. ஸோ மச் இந்த சிஸ்டர். அண்ட் அடுத்ததாக அப்படி போட்டுருங்க. ஃப்ரம் விஜே ஆர்த்தி. எஸ், விஜே ஆர்த்தி அக்கா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாமா நம்ம இந்த சேனல் மாமா டிடி பொதிகையில் இருப்பாங்க, அப்புறம் புதியுகம்ல இருப்பாங்க, இன்னொரு ஆன்மீக சேனல் மாமா இதுக்காகவே டிவி டெலிகாஸ்டிங் இருக்கும். அண்ட் இவங்களை வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. தமிழ் அவ்வளோ அழகாக பேசக்கூடிய ஆங்கர். ஸோ டிடி பொதிகையில் பல வருஷமாக இருக்காங்க. புதியுகமில் மார்னிங் அந்த வந்து பக்தி ஷோ பண்ணுவாங்க. அண்ட் இவருடைய ஹஸ்பண்ட் வந்து விவேக் அண்ணா. ஸோ அவர் வந்து இப்போ ஒரு சூப்பரான படமும் எடுத்திருந்தாரு, அதில் கிம்மியும் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். ஸோ விஜய் ஆர்த்தி அக்கா வந்திருந்தாங்க. அதுவும் அழகான ஒரு பேபி கிட். ஸோ இந்த பேபி கிட் தான் ஜாலி தான்.
அவன் வரதுக்குள்ளேயே அவனுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ், ஆமா அவனோ அவளோ யார் வேணாலும் இருக்கலாம். இது ஆனால் பாருங்க அந்த பேபிஸ்லாம் அழகா யூனிசெக்ஸ் ட்ரெஸ் கிடைச்சிருக்கு. ஆமா இப்போ வந்து ஜப்லா அப்படின்னு நிறைய வந்து விஷயங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஆமா. அடுத்து வந்து நான் ரொம்ப ஃபேவரான கிஃப்ட் தரப்பேன். என்னை வந்து மாங்குன்னு உடம்ப குறைக்க வச்ச ஒரு ஆள் யாருன்னா ஆர்டி மாஸ்டர். பாடா படுத்துல அவரை நான், ஆனால் அது எல்லாத்தையும் சகிச்சுட்டு அவர் வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்டர். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு நான் வந்து 100 days சேலஞ்ச் வந்து எடுத்தேன். ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 kgs குறைச்சேன். அது முழுக்க காரணம் ஆர்டி மாஸ்டர் மட்டும்தான். அண்ட் இன்ன வரைக்கும் ஜிம்மு பக்கவான்னு கதறினாரு. நான் தான் போகல. ஸோ ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக போக போகிறேன். கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஆமாம், இவரையும் கூப்பிட்டு போனேன். இவர் கொஞ்சம் ஆனால் டிமிக்கி கொடுப்பாரு இந்த ஒர்க் அவுட்ல. கம்பெனி கரெக்டாக இருக்கணும். அதனால வந்து இந்த கம்பெனி அந்த கம்பெனியே இந்த கம்பெனி இல்லை, அதாவது கூட போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனியான ஒரு ஆள். நான் வந்து அப்போ உங்களுக்கு செட் ஆகல. இதுக்கப்புறம் போயிடலாம். இல்லை எனக்கு புரியல என்ன சொல்றீங்கன்னு. ஓ பாலாடை, பெரிய பாலாடை, சங்கு, பெரிய சங்கு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கியூட் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த அழைப்பை ஏற்று மதுரையிலிருந்து வந்த ரியாஸ் அண்ணன், அதாவது பாலி மார்பிள் ஷீட்டுன்னு ஒன்று இங்கே ரொம்ப ட்ரெண்டிங்காக ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ஷனில் கொண்டு வந்துட்டுருக்காரு. நாங்கள் கூட இப்போ இன்டீரியர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அதில் அது மட்டும் இல்லாமல் செடாயின்னு ஒரு அமைப்பு வச்சு நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒருங்கிணைஞ்சு நிறைய பிஸ்னஸ் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கும் பெரிய சப்போர்ட் அவங்க. எனக்கும் பாப்பாக்கா இருக்கட்டும், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், ப்ளஸ் ஒரு ஃபார்மல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எனக்கு நல்லா கொடுப்பாரு. ஸோ அண்ணன் அவர்கள் வந்து நமக்காக சில்வரில் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுவதற்காக ஒரு வெள்ளி கிண்ணமும் அதற்கான ஒரு அழகான ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. அருமை. வரப்போற குட்டி எவ்வளோ பிளஸ்ட் பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகான கிஃப்ட்ஸ் எல்லாம் வருது அவங்களுக்கு. தென் அடுத்தது வந்து நெயில்ஸ் பை மை பொம்மைக்குட்டி ஷீஸ். ஆமாம், என்னோட ஃபேவரட். நான் இப்போ வச்சிருக்க நெயில்ஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. அண்ட் எனிதிங் எனக்கு ஃபேவரட்டாக அவங்க வீட்டில் பண்ணாங்கன்னு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அச்சு முறுக்குலேருந்து பெரிய முறுக்குலேருந்து, அதே மாதிரி இப்போ ப்ரெக்னென்சியில் ஏதாவது கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா வீட்டில் தான் பண்ணாங்கன்னு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அண்ட் ஜெகன் அண்ணாவும் ரொம்ப ஸ்வீட், அவ்வளோ சப்போர்ட்டு விஜய் அக்காவுக்கு. நைட் 2 மணி ஆனாலும் கூட இருந்து அக்காவை பார்த்துக்கிட்டேன். அண்ட் இப்போ ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு வந்தப்போ தேன் மிட்டாய், லட்டு, குலாப் ஜாமுன் எனக்கு பிடிக்கும்னு அவ்வளோ ஸ்வீட்டாக அவர் வாங்கிட்டு வந்தார் ஜெகன் அண்ணா. ஸோ இப்போ உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு பெரிய சப்போர்ட்டிவ்னு தெரியும்ல, அதை கண் கூட பார்த்தது இந்த பேர் ஒரு பேர். ஏன்னா விஜயாக்கா அவ்வளோ நெயில்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஜெகன் அண்ணா பின்னாடி அவ்வளோ இருந்து சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அவங்க வந்து இங்கே கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. மாமா கிளுக்கு சலங்க கிளுக்கு கையில் பாப்பா கையில் வச்சுருப்பாங்கல்ல. ஆமாம், நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களே ஏற்காடில் பேக் எங்கே போனீங்க? நான் பெங்களூர் போயிட்டு வந்தோம். இவர் வந்து உடன் கிளுக்கு வாங்கிட்டு வந்தார். ஆமாம், இது வந்து சில்வரில். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்டான கிஃப்ட். நானே இது வரைக்கும் இந்த கிஃப்ட் பார்த்தது இல்லை. நானே பார்த்தது இப்போ தான் பார்க்குறேன். உனக்கு ஏதோ பரதநாட்டிய சலங்கை போல நினச்சேன், அப்போ தான் பார்த்தா கிளுக்கு. தேங்க்யூ விஜயா அக்கா, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்த கிஃப்ட்டில் இதுவும் ஒரு ஃபேவரட் கிஃப்ட். எனக்கு விஜயா வந்து எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி. நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே விஜயா ரொம்ப பிடிக்கும். எத்தனை மணி ஆனாலும் அது ஓடி வந்துடும். அவர் சொன்ன மாதிரி ஒரு க்யூட் டால் தான் அந்த பொண்ணு. அண்ணன் ரொம்ப பாசமாகவும் இருக்கும். ஃபேமிலியே வந்து ரொம்ப ஒரு அன்பான குடும்பம். அடுத்ததாக இது யாரு? ஒரு வளகாப்பு புகைப்படம். யார் கொடுத்தாங்க? இது வந்து ஸ்ரீ காவ்யஸ்ரீ அண்ட் நிவி. நம்ம அந்த டாக்டர், இந்த பொண்ணு நம்ம லவ்லி ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டு, தங்கச்சி மாதிரி ஹைட்டாக இருக்கும். அவங்க ஹைட்டுக்கெல்லாம் மேட்ச் பண்ணவே முடியாதுங்க. பெரிய ஹைட்டு. நான் கீழே உட்காந்துருதா, நீ நின்னா கேமராமேன் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் இது பண்ணி தான். அண்ட் இது வந்து அபிஷேக், லவ் அபிஷேக், ஜெய் ஸ்ரீராம் டிவோஷனல் ப்ரேயர் பாக்ஸ். லவ்லி டிவோஷனல் பாக்ஸ் போல. மாமா இதுவும் பாருங்களேன். வாவ், பாதம் சூப்பர். ஸ்மெல்லே பாருங்களேன், சூப்பரா இருக்கு. ராமர் பாதம். ஆமா, இது ராமர் பாதம், அது கணேஷா பாதம். செல்வி ஷார் கொடுத்தது. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எஸ் தாம்சன் சார். எஸ். ஆமாம். ஸோ கிறிஸ்மஸ்னாலே இவர் ஃபங்க்ஷன் தாங்க. ஆமாம், தாம்சன் சார் வந்து சூப்பராக இருக்கும். கிறிஸ்மஸ் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது நண்பர்களுக்கெல்லாம் சேர்ந்து அந்த கிறிஸ்மஸ் டயத்தில் வருதுன்னா ஒரு அருமையான விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதில் உண்மையாலுமே அவர் சாண்டா கிளாஸ் தான் அன்னைக்கு. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணம் மற்றும் ஒரு ஸ்பூன் அருமையாக இருக்கிறது. நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். வெயிட்டிங் ஃபார் திஸ் கிஃப்ட் இஸ் வெரி ஸ்பெஷல். தேங்க்யூ தாம்சன் சார். ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிடுறேன். அண்ட் திஸ் கிஃப்ட் இஸ் வெரி ஸ்பெஷல். என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூவில்
உண்மையாலுமே எங்களுக்கு ட்ரெயின் பண்ண ஃபுட்பால் பிளேயர்ஸ் அண்ட் வந்து எங்களை தாண்டி பெரிய பெரிய சாதனைகள் பண்ணவங்க அவங்க தான். ஸோ கனி அக்கா அண்ட் ஃபேமிலி. ஸோ அழகாக எனக்கு 5வது மாதம் பிறந்தப்போ அவங்க வீட்டில் அவங்க அம்மா, மாமியார், ஹஸ்பண்ட், பாப்பா எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து எனக்கு சாப்பாடு, எனக்கு பிடிச்ச ஐட்டங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ என்ன சொல்கிறது, நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் அங்கே ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டை தாண்டி எனக்கு பிளேயர்ஸ் கூட அவ்வளோ கனெக்டிவாக இருக்கும். இன்ன வரைக்கும் நான் அந்த பிளேயர்ஸ் எல்லாரையுமே வந்து காண்டாக்டில் இருக்கோம், எல்லாருமே மீட் பண்ணுவோம். ஸோ கனி அக்கா எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் ஆனால் எது கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்டிஸ்டா பண்ணாங்க, அவங்க தான் ரியல் பிளேயர். அவன் அதான் சொன்னேனே, நாங்க நடிச்சோம், அவங்க தான் ரியல் பிளேயர். அவங்க ரியல் பிளேயர்ஸ். அது மட்டும் இல்லாம உண்மையாவே ஒரு நேஷனல் பிளேயர்ஸ். அவங்க எல்லாருமே நேஷனல் பிளேயர்ஸ். ரொம்ப பாசக்கார ஒரு பொண்ணு அவங்க. அப்படியே அன்பை கொட்டி. ஆமா, 5வது மாசம் வரும்போது அவளுக்கு பிடிக்கும்ட்டு அவ்வளோ ஐட்டங்கள் ரகரகமா. கிருஷ்ணா. ஸோ தேங்க்யூ கனி அக்கா, ரொம்ப அழகா இருக்கு இந்த கிஃப்ட். கோல்டில் தேங்க்யூ. அருமை. அபினவ ராஜி. இவ வந்து என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸ்கூல்லேருந்து நானும் இவளும் அப்படியே ஒரே கிளாஸ்லேயே வந்துட்டே இருந்தோம். ஸோ இன்ன வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பை கேரி பண்ணிகிட்ருக்கோம். ஏவிஎம்ல படிச்சிங்களா? அவிச்சி ஏவிஎம் இல்லை, அவிச்சி அதுக்கும் முன்னாடி என்னோட எல்கேஜிலேருந்து இவ ஃப்ரெண்டு மாமா. முடிச்சு 2 பேருமே ஒரே டைம்ல ஏவிஎம் சேர்ந்தோம். ஸோ 12th வரைக்கும் அங்கே முடிச்சுட்டு காலேஜ் மட்டும் 2 பேர் பிரிஞ்சிட்டோம். பட் ஆனால் அந்த குரூப்பு பர்சனலாக நிறைய ஆக்டிவேட்டாக இருப்போம், நிறைய ஷேர் பண்ணுவா. சாரி, அபிநயா ராஜி. 2 பேருமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அபிநயா ராஜி, SR7 மாமா. ஆமாம், அபிநயா, ராஜி, ஸ்ரீராம் வந்து நான் சொல்லுவேன், என்னதான் இருந்தாலும் இந்த மாமாவை வந்து வரப்போகிற குட்டி மறந்துடக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ அபிநயாவும் என்னுடைய ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரிசப்ஷன்லேயும் வந்திருந்தாங்க அவங்க. ஆமாம், என்னை தாண்டி மாமாவை ரொம்ப பிடிச்ச ஆளுங்க அவங்க. ஃபேமிலி ஃபோட்டோ ஃப்ரேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னது? ஸோ சேம் இந்துமதி ஃபார்ட்டிடியூட் ஃபிட்னஸ். ஆமாம், அதே டயட்டிஷியன். ஸோ டயட்டிஷியன் நான் சொன்னேன்ல, ஸோ அவங்க தான் அந்த சிஸ்டர் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. கணேஷா, கணபதி பாபா. நைஸ். அதுக்குள்ள நான் இதை ஓப்பன் பண்ணணுமா? இதுவும் ஒரு சங்கு தாங்க, பலாடை. அது குழந்தை விஷயம்னாலே இதுதான் நிறைய பேர் வாங்குவாங்க. ஆனால் க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபோட்டோ பார்த்து கண்டுபிடிச்சேன் யாருன்னு. சரி, வந்து தனு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணணும், டிலே ஆகிடுச்சுன்றப்போ இவங்ககிட்ட தான் நான் வந்து வாங்கினேன். அவ்வளோ அழகாக எனக்கு வந்து ஆன் த ஸ்பாட் நான் கேட்ட ஒரு ஹாஃப் டேலே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தனு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அக்கா வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? வெற்றிகரமாக திறந்து விட்டோம். என்னது இது? உனக்காக. வாவ், அழகா இருக்கு. ஸ்வான், அன்னப்பறவை. நைஸ். அண்ட் வந்து ஒரு அழகான விளக்கு கொடுத்துருக்காங்க அக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூ வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு விளக்கு, 2 விளக்கு. அண்ட் சங்கா இல்லை சங்கு இல்லை மாமா, துளசி மாடம். இது இதுவும் துளசி மாடம், 2 துளசி மாடம். ஸோ எஸ், தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல் கிஃப்ட். தேங்க்யூ. ஐ திங்க் இது வந்து அர்ச்சனா அக்கா கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் மாமா. அர்ச்சனா அக்கா இதுவும் ஒரு நட்ஸ் பாக்ஸும் அப்புறம் கவர் கொடுத்தாங்க. ஸோ அப்புறம் 2 பேரும் கண்ணத்தில் 2 முத்தம் கொடுத்தாங்க. அண்ட் அர்ச்சனா ஆண்டி வந்தது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வினீத் அங்கிளும் வந்திருந்தாங்க, ஜாரா வந்திருந்தாங்க, அப்புறம் அனிதா அக்கா, அப்புறம் அனிதா அக்காவோட ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க, ஹோல் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஆமாம். ஸோ ரொம்ப சந்தோஷமான, அதாவது ஒரு விழாக்கு அழைப்பு தெரிவிக்கும் போது இப்போ எங்களை நிறையா பேர் சொல்லுவாங்க, ரோபோசங்கர் ஃபேமிலி வந்து எங்கே போனாலுமே குடும்பத்தோடு போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அழைப்பு தெரிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பமாக சேர்ந்து போகும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அர்ச்சனாக்கா வந்தது வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, மன நிறைவாக இருந்தது. ஆமாம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. அதுக்கப்புறம் நக்கீரன் அங்கிள் வந்திருந்தாங்க. ஆமாம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரன் மாமா கொடுத்த கிஃப்ட்டு, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுஜா அக்கா கொடுத்துருந்தாங்க, அழகான சாரி அக்கா, ஒரு சூப்பர் சாரி கொடுத்துருந்தாங்க. அதை தான் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன். அதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கன்யா சிங்கர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் ஒரு அழகான சாரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து கவராக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் மொய் செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆமாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரியே கிட்டத்தட்ட ஒரு 10 சாரிக்கு மேலே, அதாவது நாஞ்சிரோஜன் ப்ரோ ஒரு சாரி, அப்புறம் அந்த சௌமியா ஒரு சாரி, புண்ணியாக்கா, சுஜாவர்ணி அக்கா, அதுக்கப்புறம் நிறைய பேர் கொடுத்தாங்க. எனக்கு வந்து பேர் டக்கு ஞாபகம் வரல. ஆமாம். ஸோ நிறைய சாரீஸ் வந்து இருந்துச்சு, அது எல்லாமே அவங்க தைக்க கொடுத்தாங்க. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, பத்மாவதி. எஸ் பத்மாவதி, அவங்களும் சாரி கொடுத்தாங்க. பத்மாவதி அவங்க ஒரு சாரி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது.
ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து வெள்ளி வளையல் நிறைய பேர் போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அம்மா போட்டாங்க, அம்மா பொன் வளையல் வெள்ளி வளையல் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாந்தி பாட்டி போட்டாங்க. ஆமாம், சாந்தி பெரியம்மா இது அக்கா போட்டாங்க, அக்கா வந்து. ஸோ இது அவங்க போட்டாங்க. அண்ட் வந்து இது வந்து கீதா அம்மா போட்டாங்க. யாருன்னா மயில்சாமி அங்கிள் இருக்காங்களா, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களும் ஒரு வெள்ளி வளையல் போட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இது வந்து கவிதாத்தை போட்டாங்க. அண்ட் இது வந்து மை ஃபேவரட் செல்டன் அண்ணா ஒரு வெள்ளி வளையல் போட்டாங்க. ஸோ இது வந்து குட்டிக்கு கொடுக்குற, நான் மாமாவாக கொடுக்குற வந்து இது வளையல், நீ அவனுக்கு வந்து அவனுக்கோ அவளுக்கோ வந்து செய்யும் போது இது சேர்த்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எமோஷ்னலாக நிறைய பேர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து சரி நான் அவுக்க வேணாம்னு சொல்லிட்டு கையிலே போட்டுகிட்டே இருக்கேன். அவ்வளோ கஷ்டப்படுறேன் நான், என் கை 2 சும்மா இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 2வது எனக்கு வந்து மாட்டி விட்டீங்களாடா? இல்லை என்னையே கொடுத்துருக்கேன் மாமா, அதனால. சரி ரைட்டு, அதுக்காக மன்னிச்சு வரேன். அது செல்டன் வாங்கிட்டு வந்து மாட்டேன் தான் எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது. பொறுப்பாயிட்டேன். மாமா அவருக்கு உங்களுக்கு முத்தா கொடுத்தாரு மாமா. அது கொடுத்தான் டார்லிங், ரொம்ப பொறுப்பாகி உனக்கு வெளியிலலாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அவர். ஏன்னா அவருக்கு நான் ரிவீல் பண்ணும்போது என்ன சொன்னேன்னா, வெட்டிங் டைமில் மேக்கப்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக இருந்தால் அதை தாண்டி நிறைய விஷயங்களும் ட்ராவல் பண்ணார். ஸோ ரிவீலிங் அப்போது நான் வந்து லெட்டர் எழுதியிருந்தேன், கம்மிங் சூன் மாமா டு மீட் யூ, எய்தர் பாய் ஆர் கேர்ள், ப்ளீஸ் அக்செப்ட் மீ, லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து குழந்தை எழுதுகிற மாதிரி சொல்லி எழுதி கொடுத்தேன். ஸோ அதிலே ஒரு ஏர்லி மார்னிங் வந்து ஷூட்டுக்காக வந்திருந்தேன். ஆமாம், மிஸ்டர் வரும்போது டார்லிங் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பாப்பா சொன்னால் ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் எடுத்து கொடுத்தா, திறந்து பார்த்தா உள்ளே இருந்தது. அந்த லெட்டரை படித்தோமே அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் செல்டனுக்கு, அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாப்புல. செல்டன் வந்து அவ்வளோ எமோஷனலாக இருந்தார் அந்த டயத்தில். அப்படியே நீ கட்டி பிடிச்சிட்டு டார்லிங் ரொம்ப சந்தோஷம் எனக்கு, அது என்னையை மறக்காமல் உடனே எனக்கு தெரியப்படுத்துனதுக்கு ரொம்ப சந்தோஷம் தாப்புல. அதனால் அப்போ இருந்தே அவர் மாமா அவரை சொல்ல வரப்போகிற குட்டிக்கு நான் மாமா சொன்னேன் பாரு என்னென்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தார். ஸோ அதனால் இந்த கிஃப்ட்ஸும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பாக. ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வளகாப்புக்கு வந்த கிஃப்ட்ஸ் இதுதான். ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, அதனால் எல்லாத்தையும் பிரித்து பார்த்தோம். அதே மாதிரி விழாவுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் செலிப்ரிட்டிஸ், அதுக்கப்புறம் எங்களோட ஃபேவரட்டான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்திருந்தீங்க. எல்லாருக்குமே பெரிய 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 தேங்க்ஸ். இதே மாதிரி நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன்லையும் திருப்பி ஒரு கேதரிங் மீட் பண்ணுவோம். நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறோம் பிடிச்சது என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாண்டியம்மா சேனலுக்கு. அப்புறம் பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய்.